அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது. பாதுகாப்பு கருதி ஈரானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ட்ரம்ப் விதித்த 10% இறக்குமதி வரி விதிப்பை அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இதற்கு ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மீண்டும் வரி விதிக்கப் போவதாக எச்சரித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி இன்றுடன் 4 ஆண்டுகள் நிறைவடைகிறது. உக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யா மீண்டும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் மன்னன் எல் மென்சோ மெக்சிகோ இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனால் மெக்சிகோ முழுவதும் கலவரம் வெடித்துள்ளது. நேபாளத்தில் ஆற்றில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 19 பேர் பலியானார்கள். தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் திருச்சி மாநாட்டில் 234 தொகுதிகளுக்கும் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்துள்ளார். பெண்களுக்கு அதிகாரத்தில் 50% இடஒதுக்கீடு மற்றும் போதையற்ற தமிழகம் போன்றவை இதில் முக்கியமானவை. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக 7 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது. மதிமுக தனிச்சின்னத்தில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது. தமிழகத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் சுமார் 7.5 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வெயில் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஈரோட்டில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. மார்ச் 1ஆம் தேதி வரை மலை மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாரத்தின் முதல் நாளிலேயே தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 1440 உயர்ந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க நீதிமன்ற தீர்ப்பால் இந்திய பங்குச் சந்தைகள் ஏற்றம் கண்டுள்ளன. சென்செக்ஸ் 480 புள்ளிகள் வரை உயர்ந்தது. ரஞ்சி கோப்பை இறுதிப் போட்டியில் கர்நாடகா மற்றும் ஜம்மு காஷ்மீர் அணிகள் மோதுகின்றன. இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தமிழ் நியூஸ் 360. நன்றி, வணக்கம்.